கட் ஃபீலிங் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வயிற்றில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நாம் உணர்ந்திருப்போம் இல்லைங்களா? இது ஒரு வகையான கட் ஃபீலிங். நம்ம எப்போவாவது ரொம்ப பயப்படும் போது நமக்கு வயிற்றை கலக்கும் இல்லைங்களா? இதுவும் ஒரு வகையான கட் ஃபீலிங். இந்த கட் அதாவது நம்முடைய குடல் பகுதிக்கும் நம்முடைய மூளைக்கும் ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கு. எப்பவுமே நம்முடைய குடலும் நம்முடைய மூளையும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே நம்முடைய குடல் பகுதியை நம்முடைய இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கட் இஸ் அவர் செகண்ட் பிரெயின். நம்ம எப்போவாவது ரொம்ப பதட்டமாக இருக்கும்போதோ அல்லது ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்முடைய கட், நம்முடைய குடல் பகுதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். உங்களுடைய கட் ஹெல்த் அதாவது உங்களுடைய குடல் பகுதியினுடைய ஆரோக்கியம் சரியாக மெயின்டைன் பண்ணப்படலை அப்படின்னாலும் அல்லது கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னாலும் அது மன பிரச்சனையாக வெளிவரும். அதாவது ஒரு பதட்டம் ஏற்படுறது அல்லது டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ நம்முடைய மனசை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய குடலை நாம் சரியாக வச்சுக்கணும். இந்த கட் அண்ட் கட் ஹெல்த் அப்படின்னா என்ன? நம்முடைய குடல் பகுதி கெட்டு போயிருந்துச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன? சரியான கட் ஹெல்த்தை, குடல் பகுதியை ரொம்ப ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கட், இந்த குடல் பகுதியினுடைய முக்கியத்துவத்தை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த குடல் பகுதி என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பதில் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய கழிவுகளை, மலத்தை வெளியேற்றுறதுக்கு பயன்படுற டியூபுக்கு பேர் தான் குடல் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஒரு பகுதி உண்மை மட்டும்தான். இதனுடைய இன்னொரு பகுதியும் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், நல்ல உணவுகளை சாப்பிட்டா நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுடைய கட் ஹெல்த் அதாவது உங்களுடைய குடல் பகுதியினுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்க நல்ல சாப்பாடை சாப்பிட்டா அது உங்களுடைய உடம்புக்கு சரியா போய் சேரும். அப்படி என்னதான் நடக்குது இந்த குடல் பகுதியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குடல் பகுதியில் கட் ஏரியாவில் எக்கச்சக்கமான மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது நுண்ணுயிரிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்முடைய உடம்பு முழுவதுமே எக்கச்சக்கமான நுண்ணுயிரிகள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த உடம்பு முழுவதையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான நுண்ணுயிரிகள் எங்க வாழுது அப்படின்னா நம்முடைய குடல் பகுதியில் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை உடைச்சு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை சரியாக நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய ரத்தத்துக்கும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அனுப்புகிற வேலையை பார்க்கறது தான் இந்த நுண்ணுயிரிகளுடைய முக்கியமான வேலை. இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுறதே இந்த கட் பாக்டீரியா தான். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணினது உங்களுடைய கட் பாக்டீரியா தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேர் உன்னால் நம்ப முடியாது. பட் அதுதான் உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒல்லியாக இருக்க போகிறோமா அல்லது குண்டாக இருக்க போகிறோமா, நம்முடைய மென்டல் ஹெல்த் அதாவது நம்முடைய மனசு அமைதியாக இருக்கா, நார்மலாக நல்லது ஆரோக்கியமாக இருக்கா, இல்லது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் நம்முடைய கட் பாக்டீரியா தான். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது நடிகை சமந்தாவுக்கு கூட மயோசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லப்படுற பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறதும் இதோடு சேர்த்து நம்முடைய உடம்பு மற்றும் மன சார்ந்த விஷயங்களில் நம்ம ஹெல்த்தியாக இருக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நம்முடைய கட் பாக்டீரியா தான். ஸோ சிம்பிளாக உங்களுடைய கட் ஹெல்த் அதாவது உங்களுடைய குடலினுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனசும் உடம்பும் நல்லா இருக்கும். இது ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மன ஆரோக்கியமும் உங்களுடைய உடம்புனுடைய ஆரோக்கியமும் கெட்டு போகும். சரி, என்னுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதற்கான அறிகுறிகளை இப்போ பார்க்கலாம். முதலாவது ஃப்ரீக்வெண்ட் ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட், அடிக்கடி வயிறு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அஜீரண கோளாறுகள், அசிடிட்டி தொந்தரவு, அதிகப்படியான கேஸ் ட்ரபிள், அடிக்கடி வயிற்றால போறது, ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது அடிக்கடி நான் மலம் கழிக்கணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு உணர்வு. இது மாதிரியான அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா உங்களுடைய கட் பாக்டீரியாவுடைய அளவு ரொம்ப குறைவா இருக்கு அல்லது அது கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது அன்இன்டென்ஷனல் வெயிட் சேஞ்சஸ், உங்களுடைய உடம்போட எடையில அடிக்கடி கூடுறதோ அல்லது குறையிறதோ, அதாவது உங்களுடைய இன்டென்ஷன் இல்லாம நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது நீங்கள் வெயிட் போடுறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். சாப்பிடாமல் இருக்கிறப்போ அல்லது குறைவாக சாப்பிடும்போது வெயிட் குறையிறது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம சாப்பிடாமே இருப்போம், ஆனால் வெயிட் குறையவே குறையாது அல்லது வெயிட் கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய சாப்பிடுவோம், ஆனால் வெயிட் போடவே மாட்டோம். இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கட் ஹெல்த் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது எக்ஸசிவ் சுகர் கிரேவிங், நம்ம அதிகப்படியான சர்க்கரை கலந்த அல்லது சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதிகமாக ஜங்க் ஃபுட்டை எடுத்து
எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே வந்து தோணிக்கிட்டு இருக்கு. நான் வந்து அதிகமாக ஜங்க் ஃபுட்டை வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா நம்முடைய கட் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை சரியாக வந்து செரிமானம் பண்ணி நம்முடைய உடம்புக்கு எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு நிலை இருக்கும்போது எனக்குள்ள சுகர் கிரேவிங் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 4வது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். அடிக்கடி வந்து தோல் வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படுது அப்படின்னா நம்முடைய குடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து லைட்டாக வந்து லீக் ஆகி நம்முடைய ரத்தத்தில் கலந்து அந்த கழிவுகள் நம்முடைய ஸ்கின் மூலமாக நம்முடைய தோல் மூலமாக வெளிப்படும் போது இந்த சொரியாசிஸ் மாதிரி அல்லது இந்த அடிக்கடி வந்து அரிச்சுக்கிட்டு இருக்கிற உணர்வுகள் எல்லாம் நமக்கு வந்து ஏற்படும். அடுத்தது 5வது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மனசு வந்து சரியில்லாமல் இருக்கிறது, ரொம்ப வந்து கவலைப்படுறது, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, அதிகப்படியான மனப்பதட்டம், இது எல்லாமே வந்து நம்முடைய குடல் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறிகளாக எடுத்துக்கலாம். ஸோ இவையெல்லாம் தான் அந்த சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் உங்ககிட்ட தென்படுது அப்படின்னா உங்களுடைய கட், உங்களுடைய குடல் பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணலை, அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரி, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்முடைய இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பற்றின சில வார்த்தைகள். குக்கு எஃப்எம் எனக்கு ப்ரொமோஷனுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து குக்கு எஃப்எம்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தேன். அண்ட் குக்கு எஃப்எம்னுடைய நிறைய ஆடியோ புக்ஸ் அண்ட் புக்ஸ் சம்மரிஸை நான் கேட்டுக்கிட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் குக்கு எஃப்எம் ப்ரொமோஷனுக்காக கால் பண்ணும்போது நான் வந்து உடனே வந்து ஒத்துக்கிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால இதனுடைய பெனிஃபிட் என்ன, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் நான் பண்ணுற ஒரே ப்ரொமோஷன் குக்கு எஃப்எம்மோடது மட்டும்தான். 10,000 மணி நேரத்துக்கு அதிகமான ஆடியோ கண்டென்ட் லைப்ரரி இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப் தான் குக்கு எஃப்எம். சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டியில் நீங்கள் ஆடியோ புக்ஸை கேட்கறது மூலமாக நிறைய உங்களுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். குக்கு எஃப்எம்னுடைய 50% டிஸ்கவுண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு. முதல் மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பெற முடியும். அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 49 ரூபா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் குக்கு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன் அப்படின்னா நிச்சயமாக குக்கு எஃப்எம் ட்ரை பண்ணுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் மாத சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து 50% டிஸ்கவுண்ட்டை நீங்கள் பெற முடியும். இந்த கட் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நம்முடைய குடல் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறது, ஆல்கஹால் யூசேஜ் சரக்கடிக்கிறது, அதிகப்படியான மன அழுத்தம் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்கிறது, அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரே மாதிரியான டயட்டை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறது. ஒருத்தனுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அவங்களுடைய கட் ஹெல்த் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ண முடியும். நீங்க திரும்பவும் உங்களுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரி, உங்களுடைய கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதலாவது, டைவர்சிட்டி இன் டயட். ஒரே மாதிரியான உணவு முறையை பின்பற்றாமல் பலவிதமான உணவுகளை கலந்து சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். பொதுவாக டிப்பிக்கலாக நம்ம என்ன டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, காலையில் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். காலையில் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி தான் நைட்டும் காலையிலன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். மத்தியானம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடுவோம். நம்முடைய குடல் பகுதியில் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கட் பாக்டீரியாஸ் இருக்கு. அதாவது இப்போ உங்களுடைய குடும்பம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க 5 பேருக்குமே ஒரே வகையான உணவு அப்படிங்கிறது பிடிக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணவு பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பலவிதமான கட் பாக்டீரியாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வகையான பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு அப்படிங்கிறது பிடிக்கும், அல்லது ஒவ்வொரு விதமான உணவு அதுக்கு உணவாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய கூட இருக்கக்கூடிய ஒரே விதமான பாக்டீரியா மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வேறு விதமான பாக்டீரியா அப்படிங்கிறது வளராது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே மாதிரி சாப்பிடாம அதிகப்படியான சிறுதானிய உணவுகளையும் நீங்க வந்து சேர்த்து சாப்பிடணும். நம்ம நிறைய பேரோட டயட்ல சிறுதானிய உணவுகள் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பயிறு மற்றும் பருப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா, இதை எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது, வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதிகப்படியான காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்க கலந்து எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் வந்து ஒட்டு மொத்தமா எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த வாரத்துல உங்களுடைய டயட் கன்சப்ஷனை ஒரு வாரம் அல்லது 7லிருந்து ஒரு 10 நாள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த ஒரு 10 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற அந்த டயட்டோட சேர்த்து இந்த சிறுதானிய வகைகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். அடுத்தது, இந்த பயிறு மற்றும் பருப்பு வகைகள் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா வந்து நீங்க பிரிச்சு சாப்பிடணும். அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 10 நாள்ல வந்து என்னென்ன விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த சீசனுக்கு அவைலபிளா இருக்கோ அதை எல்லாமே வந்து நீங்க வந்து பிரிச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படிங்கிற விதத்தில்
பேலன்ஸில் எடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு டயட் ஃபார்மேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கட் பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். இரண்டாவது, ஈட் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ். ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவுலேயே அந்த நுண்ணுயிரிகள் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த நுண்ணுயிரிகள் உங்களுடைய குடலில் போய் தங்கி அது அதுக்கப்புறம் வந்து வளர ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர். நம்ம உடம்புல இந்த நல்ல பாக்டீரியா குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்முடைய குடலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான சிறந்த வழி என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிடணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அடுத்தது மூன்றாவது, ஈட் ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ். ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் இந்த ரெண்டையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ப்ரோபயோட்டிக் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவில் வந்து நுண்ணுயிரிகள் இருக்கும். ப்ரீபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நுண்ணுயிரிகளுக்கு தேவையான உணவு தான் இந்த ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது. ஸோ ப்ரோபயோட்டிக் சாப்பிடும்போது ஒரு மீனை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி, ப்ரீபயோட்டிக் சாப்பிடும்போது அந்த மீனுக்கு தேவையான உணவையும் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஃபீட் பண்ணுற மாதிரி. நம்முடைய உடம்புல நல்ல பாக்டீரியாவை வந்து விட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கு தீனி போட்டு வளர்க்கணும். சரி, இப்போது நம்முடைய குடலுக்கு நல்ல பாக்டீரியாஸை கொண்டு வரக்கூடிய சிறந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது தயிர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து கடையில் வந்து பாக்கெட் தயிரை வந்து வாங்கி பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களே உங்களுடைய வீட்டில் பாலை வந்து சூடு பண்ணி ஒரு மிதமான சூட்டில் வந்து தயிரை கலக்கி தயிரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிங்க. இரண்டாவது, ஊறுகாய். ஸோ ஊறுகாய் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கெட்லேயும் பாட்டிலையும் விற்கிற ஊறுகாய் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்காதீங்க. இப்போ நமக்கு என்ன சீசனோ, இப்போ மாங்காய் சீசன் அப்படின்னா மாங்காயை வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து ஊறுகாயாக போட்டு நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஊறுகாய் தான் வந்து நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டாக இருக்கும். மூணாவது, ஃபெர்மெண்டட் ஃபுட். இட்லி, இந்த இட்லி மாவு ஆட்டுவோம் இல்லைங்களா, இட்லி மாவு ஆட்டும் போது என்ன பண்ணுவோம், அதை வந்து புளிக்க வைப்போம், அதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் கடையில் பேக்கெட்டில் விற்கிற இட்லி மாவை வாங்கிட்டு வந்து தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. வீட்லேயே வந்து இட்லி மாவை ஆட்டி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்துங்க. அதுதான் வந்து பெஸ்ட் ப்ரீபயோட்டிக் இட்லியாக இருக்கும், ப்ரீபயோட்டிக் தோசையாக இருக்கும். அடுத்தது நான்காவது, பழைய சோறு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ப்ரீபயோட்டிக் ஃபுட். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.